Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது class 8 Maths கணித பிரகாஷ் part 2 bookல இருக்க chapter 2 the Baudhiana Pythagoras theorem. Page number 47ல இருக்க figure it out question. If a right angle triangle has shorter sides lengths 5 cm and 12 cm. அப்போ A equal to 5 cm and B equal to 12 cm எடுத்துக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது வந்து 5 இது வந்து 12 இருக்க மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஹைபோட்னஸ், ஹைபோட்னஸோட லென்த் கேட்குறாங்க, விச் இஸ் சின்னு எடுத்துப்போம். இப்போ சி கண்டுபிடிக்கலாம். First draw the right angle triangle with these side lengths and measure the hypotenuse, then check your answer using Baudhiana's theorem. First இதை வந்து வரைய சொல்றாங்க. எப்படி நம்ம வரைவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுப்போமா, அது 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி அதுக்கு பர்பண்டிகுலரா, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ பர்பண்டிகுலரா இந்த 90 டிகிரி மார்க் பண்ணிட்டு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைவோம். அண்ட் இங்க வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த 5 சென்டிமீட்டர் இங்க 12 சென்டிமீட்டர் ரெண்டுத்தையும் அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து ஹைபாட்னஸ். அப்போ இதோட லென்த் என்னவா இருக்கும், அதை நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணா தெரியும். இது வந்து நீங்க வரைஞ்சு பாருங்க. கொஸ்டின்ல வரைய சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க வரையணும். இந்த 12 சென்டிமீட்டர் 90 டிகிரி எடுத்து 5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த லென்த் மெஷர் பண்ணி சி எவ்வளோன்னு சொன்னோம். அண்ட் அது வந்து பௌதியான தியரம் வச்சு செக் பண்ண சொல்றாங்க. நம்ம இங்க கண்டுபிடிக்கல, ஏன்னா நம்ம இங்க மெஷர் பண்ண போறது இல்ல. அது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பட் ஈக்குவலா தான் வரும். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற அந்த சியோட வேல்யூ தான் இங்க வரும். நீங்க செக் பண்ண வேணா டைரக்டா சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ங்கிற எக்ஸ்பிரஷன்ல இருந்து சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர்ல இருக்க ஸ்கொயரை நம்ம இந்த சைடு கொண்டு போனா ரூட் வந்துடும். அப்போ சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ 5, இப்போ 5 ஸ்கொயர். பியோட வேல்யூ 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 169. இப்போ ரூட் ஆஃப் 169ஓட வேல்யூ என்ன? 13 into 13, அதாவது 13 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 169. இப்போ ரூட் ஆஃப் 169 வந்து 13. இப்போ சியோட வேல்யூ என்ன? 13. இப்போ நீங்க டிரா பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணீங்கனாலும் அது 13 சென்டிமீட்டர் வந்திருக்கும். டிரா பண்றதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பட் ஆன்சர் வந்து சி ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் தான். செகண்ட் கொஸ்டின், இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் has a short side of length 8 cm and hypotenuse of length 17. Hypotenuse கொடுத்துட்டாங்க 17 cm and side length வந்து ஒன்று கொடுக்கல, ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8 cm, இன்னொன்று என்னன்னு தெரியாது. What is the length of the third side? Third sideோட length கேட்குறாங்க. Again try drawing a triangle and measuring and then check your answer using Baudhiana's. அதே மாதிரி டிரா பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க எப்படி இதை டிரா பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுல 8 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சிக்கோங்க. இங்க இருந்து இது வரைக்கும் 8 சென்டிமீட்டர். இப்போ இங்க இருந்து வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். அது எத்தனை லென்த் நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து காம்பஸ் வச்சு 17 சென்டிமீட்டர் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ அந்த லென்த் வந்து 17 சென்டிமீட்டர். எந்த இடத்துல கட் ஆகுதோ அதை மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் அந்த நியூ லென்த். இப்போ இது பினா இது ஏ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணி ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பௌதியான தியரம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதுல நம்ம ஏ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால ஏ ஸ்கொயர் மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த பியை ரைட் சைட் கொண்டு போயிடலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போனா ரூட் வந்துடும். இப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 17 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 8 ஸ்கொயர். 17 ஸ்கொயரோட வேல்யூ 289 மைனஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. இப்போ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 225, ரூட் ஆஃப் 225. இப்போ ரூட் ஆஃப் 225 வேல்யூ என்ன? 15 into 15 வந்து 225. இப்போ ரூட் ஆஃப் 225 என்ன? ஆன்சர் 15. இப்போ ஏ ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் வந்திருக்கும்? 15 சென்டிமீட்டர் வந்திருக்கும். Third question, using the constructions you have now seen, how would you construct a square whose area is triple the area of a given square? Double the area இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் எப்படி வரையறதுன்னு பார்த்தோமா. இப்போ ட்ரிபிள் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இருக்க மாதிரி எப்படி வரையறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டெப்ஸ் எழுத சொல்றாங்க. அண்ட் 5 times the area of a given square. அதுக்கப்புறமா 5 timesனா இப்போ ட்ரிபிள் பார்த்துட்டோம், 5 times the area of the squareனா அது எப்படி வரையறது அப்படின்னு அதுக்கும் ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க. இப்போ ட்ரிபிள் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? ஏ ஸ்கொயர்
டபுள் த ஏரியானா ட்வைஸ் த ஏ ஸ்கொயர். அப்போ ட்ரிபிள் த ஏரியானா 3a ஸ்கொயர். கரெக்டா? அப்போ 3a ஸ்கொயர் ஏரியா வர மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும். அப்போ அந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து அதாவது ட்ரிபிள் டைம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கொயரோட சைடு வந்து சின்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியா சி ஸ்கொயர். அது வந்து 3 டைம்ஸ் ஆஃப் த இனிஷியல் ஸ்கொயர். இனிஷியலா ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோம், சின்ன ஸ்கொயர். அதை விட 3 டைம்ஸ் பிகரா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைய போறோம். ஸோ இதோட லென்த் வந்து சின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா சி ஸ்கொயர்னா அப்போ இந்த ஏரியா எப்படி வரணும்? 3 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கொயர் வரணும். இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஏரியானா 3a ஸ்கொயர். இப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 3a ஸ்கொயர்னா சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா √3a ஸ்கொயர். இப்போ √3 இது வந்து ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் a மட்டும் வரும். இப்போ √3a வந்துடுச்சா? அப்போ சி அதாவது இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற அந்த ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து √3a இருக்கணும். ஏங்கிறது நம்ம இனிஷியலா எடுக்கிற ஸ்கொயர், அதை விட 3 டைம்ஸ் இல்லையா? அப்போ அந்த 3 டைம்ஸ்க்குள்ள சைட் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைட் லென்த் என்னன்னா √3a இருக்கணும். இப்போ √3 சைட் லென்த்தா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும்னா எப்படி வரையணும்னா, கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையணும். அதுல ஒரு சைட் ஏவாகவும் இன்னொரு சைட் a√2 ஆகவும் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு அதோட ஹைபாட்னஸ் எப்படி இருக்கும்னா √3a இருக்கும். இப்போ இந்த ஹைபாட்னஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? இப்போ ஏ ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர் தான், பிங்கிறது இன்னொரு சைடு, அது வந்து a√2 த ஹோல் ஸ்கொயர். அப்படி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் √2 ஸ்கொயர் பண்ணா 2 ஆயிடும். √2 ஸ்கொயரை கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும் வரும். அப்போ 2a ஸ்கொயர், இங்கே a ஸ்கொயர், மொத்தம் 3a ஸ்கொயர். சி ஸ்கொயரோட வேல்யூ 3a ஸ்கொயர். அப்போ சியோட வேல்யூ √3a இருக்கும். இப்போ எப்படி ஹைபாட்னஸ் இங்க √3a வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த ஹைபாட்னஸை சைடா வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம்னா அது வந்து ட்ரிபிள் த ஏரியா ஆஃப் த இனிஷியல் ஸ்கொயரா இருக்கும். ஏன்னா இங்கேயே பார்த்துட்டோம் சி ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர் வரைஞ்சா அதோட ஏரியா. இப்போ அது என்னவா இருக்கு? ட்ரிபிள் த ஏ ஸ்கொயரா இருக்கு. ட்ரிபிள் த ஏரியா ஆஃப் த இனிஷியல் ஸ்கொயர். ஸோ இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க வரைஞ்சிங்கன்னா ட்ரிபிள் த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இங்க எப்படி இந்த √3a வருதுன்னு கூட பார்த்துட்டோம். ஆனா எப்படி இந்த a√2 வருது அப்படிங்கறத அந்த லாஜிக் நான் சொல்லவா? இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அது ட்ரிபிள் த ஏரியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு டபுள் பண்ண தெரியும். எப்படி பண்ணுவோம்? ஒரு ஸ்கொயர்ல டயகனல் வரைஞ்சு அதுல இருந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சா இது வந்து டபுள் த ஏரியாவா இருக்கும். இது ஏ ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து ட்வைஸ் த ஏரியாவா இருக்கும். இப்போ ட்ரிபிள் ஒன்னா மறுபடியும் இதோட டயகனல் எடுத்து போடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இது அப்படியே டபுள் ஆயிட்டு 4a ஸ்கொயரா மாறிடும். அதனால நம்ம அப்படி பண்ணாம இத ஒரு லென்த், இப்போ a ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் பிளஸ் இந்த ஸ்கொயர் 2a ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3a ஸ்கொயர் வருது. அப்போ ட்ரிபிள் த ஏரியா வருது. அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயரும் நம்ம கம்பைன் பண்ணணும். இது வந்து a ஸ்கொயர் உள்ள ஏரியா, இது வந்து 2a ஸ்கொயர் டபுள் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி ஒரு ஸ்கொயர் வரைவீங்க, அதுதான் 3a ஸ்கொயரா இருக்கும். ஸோ இதோட சைட் லென்த் வந்து a அண்ட் இது வந்து a√2 எப்படி வந்துச்சு? ஏன்னா இது வந்து டயகனல் இல்லையா? அப்போ இந்த டயகனலோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த பியும் சேம் தான், ஏ தான். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்து 2a ஸ்கொயர். அப்போ சி என்னவா இருக்கும்? √2a ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ல மட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு a மட்டும் இருக்கும். இப்போ சி ஈக்குவல் டு √2aன்னு வந்துருச்சு. இப்படிதான் இந்த a√2 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு சைடு ஏவாவும் இருக்கணும் அண்ட் இதோட லென்த் எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த ஹைபாட்னஸ் வச்சு. ஹைபாட்னஸோட லென்த் வந்து √2a. இப்போ இந்த லென்த் வந்து √2a. இந்த லென்த் a, இது வந்து √2a. அதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வச்சு ஒரு ஹைபாட்னஸ் வரைஞ்சோம்னா அதோட லென்த் √3a இருக்கும். இப்போ எப்படி இந்த ட்ரிபிள் த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மெத்தட் தான் 5 டைம்ஸ் த ஏரியா வர மாதிரி ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் பண்ண போறோம். இப்போ ஒரு ஸ்கொயர் அது 5 டைம்ஸ் த ஏரியா வரப்போகுது. அப்போ இது a ஸ்கொயர்னா இது 5 டைம்ஸ் a ஸ்கொயரா இருக்கும்.
அந்த ஸ்கொயரோட லென்த் வந்து சின்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஏரியா என்னவா இருக்கும், அந்த நியூ ஸ்கொயரோட ஏரியா சி ஸ்கொயர் and that should be equal to 5 times the area of this இல்லையா. அப்போ அந்த c square should be equal to 5a square. நமக்கு ஒரு 5 டைம்ஸ் இந்த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் தான் வரைய போறோம். அதோட லென்த் தெரியாது, அது சின்னு வச்சுப்போம். அப்போ அதோட ஏரியா என்ன, சி ஸ்கொயர். அண்ட் அதோட ஏரியா எப்படி இருக்கணும், 5 டைம்ஸ் as that of the initial square. அதனால ஈக்குவல் டு 5a ஸ்கொயர்னு போடுறோம். அப்போ சியோட வேல்யூ, அதாவது இந்த லென்த்தோட வேல்யூ என்னவா இருக்கும், சி ஈக்குவல் டு √5 √a ஸ்கொயர். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா √5a. இங்க √3a வந்துச்சு, அதே மாதிரி தான் இங்க √5a வருது. அப்போ இந்த ஸ்கொயரோட லென்த் என்னவா இருக்கும், √5a இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும். அது எப்படி வரையலாம்னா, ஒன் சைடு வந்து a லென்த்தும் இன்னொரு சைடு வந்து 2a லென்த்தும் இருக்க மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா இந்த லென்த் வந்து √5a வரும். அப்போ √5 லென்த்லயே மற்ற லைன்ஸும் போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டா இதுதான் 5 times that of the area of the original square. இங்க எப்படி a and 2a வந்துச்சுன்னா, இப்போ இங்க இருக்க ஸ்கொயரோட ஏரியா வந்து a ஸ்கொயர், இங்க இருக்க ஸ்கொயரோட ஏரியா வந்து 2a the whole square. இப்போ ஆட் பண்ணி பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 5a ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயரோட சம், இங்க ஒரு ஸ்கொயர் வரும், இங்க ஒரு ஸ்கொயர் வருமா, இது வந்து a ஸ்கொயர், இது வந்து 4a ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்கன்னா 5a ஸ்கொயர். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஸ்கொயரோட சம்மா இருக்கும், which is 5a ஸ்கொயர். அதனால தான் இங்க a, இங்க 2a வருது. இங்க எப்படி 2a அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லலாம்னா, 5 டைம்ஸ் ஆஃப் ஏரியா தான் நமக்கு வேணும். அது நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 டைம்ஸ் ஏரியா அண்ட் 1 டைம் ஏரியா அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ a ஸ்கொயருங்கிறது இந்த சைட்ல இருக்க ஏங்கிற லென்த் வச்சு ஒரு ஏரியா, அண்ட் அது கூட 4 டைம்ஸ் தட் ஆஃப் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் கம்பைன் ஆயிட்டு 5a ஸ்கொயர் வரும். அதனாலதான் ஒரு ஸ்கொயரோட ஏரியா 4a ஸ்கொயர் இருக்க மாதிரி ஸ்கொயரை எடுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்கொயரோட ஏரியா 4a ஸ்கொயர்னா அப்போ அதோட லென்த் என்னவா இருக்கும், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்னா அப்போ சி என்னவா இருக்கும், ஏரியால இருந்து லென்த் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்னா இப்போ சி வந்து √4a ஸ்கொயர். அப்படிதான் இந்த லென்த் வந்து 2a அண்ட் a கம்பைன் பண்ணா இந்த லென்த் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கான்செப்சுவலா புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கான்செப்ட் புரிஞ்சா உங்களுக்கு இதை ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Fourth question, let A, B and C denote the length of the sides of a right triangle with C being the length of the hypotenuse. Fourth question என்ன சொல்றாங்கன்னா, ABCங்கிற 3 வேல்யூஸ் கொடுப்பாங்க. அது ABங்கிறது சைட் லென்த் அண்ட் C வந்து ஹைபோட்டனஸ். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சைட் லென்த் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். இப்போ சைட் லென்த் கொடுக்கலன்னா சைட் லென்த் கண்டுபிடிக்கணும், ஒருவேளை C கொடுக்கலன்னா ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A ஈக்குவல் டு 5 அண்ட் B ஈக்குவல் டு 7 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், C, அதாவது ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கணும். அதே எக்ஸ்பிரஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ ஸ்கொயரை வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம், அப்போ ரூட்டா மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 7. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5 ஸ்கொயர் வந்து 25, 7 ஸ்கொயர் 49, ஆட் பண்ணீங்கன்னா 74. இப்போ ரூட் ஆஃப் 74 தான் சியோட வேல்யூ, தட் இஸ் ஹைபோட்டனஸ் இஸ் ரூட் ஆஃப் 74. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சா. செகண்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு, இதுலயே போட்டுடலாம், a equal to 8 and b equal to 12. இங்கேயும் ஹைபோட்டனஸ் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சேம் ஸ்டெப்ஸ் தான் வரும், இங்க நம்பர் மட்டும் தான் மாற்ற போறோம். இங்க a வந்து 8, b வந்து 12. 8 ஸ்கொயரோட வேல்யூ 64, 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 208 வரும். ஸோ இதுவுமே நம்ம டைரக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அதனால இதோட முடிச்சுக்கலாம். ரூட் ஆஃப் 208 தான் ஹைபோட்டனஸ். இதை சிம்பிளிஃபைடா எழுதணும், ரூட்லயே சிம்பிளிஃபைடா எழுதணும்னா எப்படி எழுதுவோம்னா, நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 208 2 டேபிள்ஸ்ல 104, மறுபடியும் 2 டேபிள்ஸ்ல 52, 2 டேபிள்ஸ்ல 26, 2 டேபிள்ஸ்ல 13. ஓ, இதெல்லாம் பிரைம் ஃபேக்டர்ஸ். இந்த 208க்கு பதில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுத போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 2 into 2 2 ஸ்கொயர்னு எழுதலாமா, அதே மாதிரி இதுவுமே 2 into 2 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது தனியா இருக்கு, அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். இப்போ தனித்தனியா எழுதி பார்ப்போம். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அண்ட் ரூட் 13. இப்போ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 2 தான் இருக்கும். இங்கேயும் ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 2 இருக்கும். இப்போ 2 2s are 4.
4 இந்த ரூட் 13 ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ரூட் 13. இப்போ 4 ரூட் 13. சியோட வேல்யூ ரூட் ஆஃப் 208 சொல்லலாம், இல்லைன்னா 4 ரூட் 13 சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் a equal to 9 and c equal to 15. b என்னன்னு கேக்குறாங்க, அதாவது ஒரு சைட் லென்த் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ c ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், c ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர், a ஸ்கொயர் 9 ஸ்கொயர், a and c வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க வந்து b ஸ்கொயர். இப்போ b மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாம். அப்போ 15 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர். 15 ஸ்கொயரோட வேல்யூ 225 மைனஸ் 9 ஸ்கொயரோட வேல்யூ 89 ஈக்குவல் டு b ஸ்கொயர். இப்போ b ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த ஸ்கொயரை இந்த சைடு போனா ரூட் வரும். இப்போ ரூட் ஆஃப் 225 மைனஸ் 81 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 144 கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 144 என்ன, 12. ஸோ b ஓட வேல்யூ 12 சென்டிமீட்டர். ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சா போதும், ஹைபோட்டனஸ் சைட் லென்த் எது கேட்டாலுமே நம்ம கரெக்டா போட்டுடலாம். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன், இங்க ஹைபோட்டனஸ் என்னன்னு கேக்குறாங்க. a equal to 7, b equal to 12, ஹைபோட்டனஸ் c என்னன்னு கேக்குறாங்க. So c square equal to a square na 7 square, b square na 12 square. So c equal to root of 7 square oda value 49, 12 square oda value 144. Square இந்த சைடு வந்ததனால இங்க ரூட் வந்திருக்கு. இப்போ இத ஆட் பண்ணீங்கன்னா 193 வரும். So hypotenuse oda value c equal to root of 193. Next last fifth subdivision, a equal to 1.5 and b equal to 3.5. இங்கேயுமே c தான் கேக்குறாங்க, which is hypotenuse. அப்போ c square equal to a square plus b square. அப்போ c equal to root of a square plus b square. a ஓட வேல்யூ 1.5, b ஓட வேல்யூ 3.5. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 1.5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 15 into 15 எவ்வளோ, 225 வரும். அப்போ 2.25. பாயிண்ட்ல இருக்கிறது மல்டிப்ளை பண்றது ஈஸி தாங்க. என்ன நம்பர் இருக்கும், அது 15னா 15 into 15 பார்த்துட்டு, ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட், அப்போ 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி இங்க ஆன்சர்ல நம்ம பாயிண்ட் வைக்கணும். இப்போ 2.25 வந்துருச்சா. அதே மாதிரி 3.5 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 3.5, 3.5, 5 5s are 25, 5 3s are 15, 16, 17, 5 3s are 15, 3 3s are 9 plus 1 10. ரெண்டு பாயிண்ட் முன்னாடி வைக்கணும். அப்போ 12.25 பிளஸ் 12.25 இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் பண்ணி டெசிமல் பாயிண்ட் கரெக்டா வச்சிடலாம். அப்போ ஸ்கொயர் பண்றது ஈஸி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 14.5 வரும். அப்போ ரூட் ஆஃப் 14.5 தான் ஹைபோட்டனஸ், c ஓட வேல்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.